ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் அந்த ஏடிஎம் கார்டை யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலம் எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் அந்த ஏடிஎம் கார்டை யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலம் எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களோட எம்பின் கேட்கும். உங்களோட எம்பின் கொடுத்து நீங்கள் லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட எம்பின் கொடுத்து நான் இதில் லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 விதமான கார்டு டிஸ்பிளேல காட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மை டெபிட் கார்ட்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிரி டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கார்ட்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே டெம்பரரி பிளாக் கார்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோவில் டெம்பரரியாக தான் நம்ம அந்த கார்டு பிளாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு பாப்பப் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ஒரு 1 டைம் ஓடிபி வரும் டிஸ்பிளேல. ஸோ அந்த ஓடிபி எடுத்து என்டர் ஓடிபி அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே உங்களுக்கு யுவர் ரிக்வஸ்ட் ஃபார் டெபிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ஹேஸ் பின் அப்செட் அண்ட் யுவர் டெபிட் கார்டு இஸ் டெம்பரரி பிளாக்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் ஸோ நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை டெம்பரரியாக நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பேர் தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.